வணக்கம். திருமந்திர தொடரை நம்முடைய ஆணையப்பன் திருமந்திரம் சேனலில் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் படைப்பினுடைய இரகசியத்தை உணர்த்தக்கூடிய திருமந்திர பாடல்களை இன்று ஆராயலாம் என்று நினைக்கிறேன். படைப்பினுடைய இரகசியம் என்ன என்று திருமூல தெய்வம் தன்னுடைய திரு அருளால் நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், திருமூல தெய்வத்தின் மூலமாக அந்த ஆதிசிவனே அருளியதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் திருமூலர் தன்னுடைய ஜீவனை சிவனோடு பொருத்தி சிவலயத்தில் இருக்கும் பொழுது தோன்றிய மந்திரங்கள் இவை. மூலன் உரைத்த 3000 தமிழ், மூலன் உரைத்த 300 மந்திரம், மூலன் உரைத்த 30 உபதேசம், மூலன் உரைத்த 3 ஒன்றாமே என்று அவரே தன் வாயால் சொல்கிறார். 3000 பாடல்கள். இதுல படைப்பின் ரகசியம் சொல்லக்கூடிய பாடல்கள் என்னுடைய சிந்தையில் தோன்றியது. அதை உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு சுவையாக இருக்கும். அந்த மெய்ஞானத்தினுடைய சக்தியை நீங்கள் உணர முடியும் அல்லவா? அந்த பாடல் தலையாய பாடல். தானே திசையோடு தேவருமாய் நிற்கும், தானே திசையோடு தேவருமாய் நிற்கும், தானே உடல் உயிர் தத்துவமாய் நிற்கும், தானே கடல் மலை ஆதியுமாய் நிற்கும், தானே உலகினில் தலைவனுமாமே. கடைசி வரியிலிருந்து தான் நாம தொடங்கணும் இதில் பொருள் காண்பதற்கு. தானே உலகினில் தலைவனுமாமே. இந்த உலகத்துக்கு எல்லாம் ஒரே ஒரு ஒப்பற்ற தலைவன் இருக்கிறான் என்றால் அவன் ஆதிசிவன். ஏன் ஆதிசிவன்? அவன் ஒன்றுமில்லாததிலிருந்து பலவாக இந்த உலகத்தை படைத்தவன். பூஜ்ஜியத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவன்தான் இறைவன் என்று கண்ணதாசன் இதைத்தான் சொல்றாங்க. ஒன்றுமில்லாததிலிருந்து அனைத்தையும் தோற்றுவித்தல். அந்த தோற்றுவித்ததனுடைய படிகள் தான் இதுல சொல்லப்பட்டிருக்கின்றன. தானே திசையோடு தேவருமாய் நிற்கும். அவனே திசைகளை படைத்தான். திசைகளை எவ்வாறு படைத்தான்? முதலில் பூமியை படைத்தான். பூமியை நேராக படைத்தானா? 23.5 டிகிரி சாய்வாக படைத்தான். அதனால்தான் பருவ காலங்கள் தோன்றுகின்றன. பிறகு அந்த பூமியை என்ன செய்தான்? தன்னுடைய அச்சிலேயே சுழலை செய்தான். ஒரு சுற்று சுற்றி வர 24 மணி நேரம் ஆகிறது. இரவையும் பகலையும் உண்டாக்கினான். பிறகு என்ன செய்தான்? அந்த பூமியை நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வர செய்தான். 365 நாள், ஒரு வருடம். சரி, பூமி தன்னைத்தானே சுழலுகின்ற வேகமும் பூமி சூரியனை சுழலுகின்ற வேகமும் என்றேனும் மாறுபடுகிறதா? ஒரே வேகத்தில் ஒரே நிலையில் அவை எவ்வாறு சுழன்று கொண்டிருக்கின்றன? அவ்வாறு அவை சுழல்வதால் தான் திசைகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இறைவனுடைய படைப்பினுடைய அற்புதத்தை இதுல சொல்றாரு, நம்ம உணரணும். தானே திசையோடு தேவருமாய் நிற்கும். இவ்விதமாக பூமியை படைத்து பூமியை 23.5 சாய்விலேயே நிலையாக நிற்குமாறு செய்து, என்னைக்குமே அது அதே டிகிரியில் தான் நிலையாக நிற்குது. அதை கவனிங்க. என்னைக்குமே மேற்கிலிருந்து கிழக்காகத்தான் அது தன்னைத்தானே சுற்றுகிறது. என்னைக்குமே பூமியானது சூரியனின் நீள்வற்ற பாதையில் மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது. இதன் காரணமாக திசைகள் உண்டாக்கப்படுகின்றன. கிழக்கு திசை, அதற்கு அதிபதியாக இந்திரனை வைத்தான். கிழக்கு. தென்கிழக்கு, அதற்கு அதிபதியாக அக்னி தேவனை வைத்தான்.
அதான் தானே திசையோடு தேவருமாய் நிற்கும். தெற்கு திசை அதற்கு அதிபதியாய் யமனை வைத்தான். தென்மேற்கு திசை நிருதி தேவனை வைத்தான். மேற்கு திசை வர்ண தேவனை வைத்தான். வடமேற்கு திசை வாயு தேவனை வைத்தான். வடக்கு திசை குபேரனை அதிபதியாக நியமித்தான். வடகிழக்கு திசை ஈசான்யனை அதற்கு அதிபதியாக வைத்தான். அதான் தானே திசையோடு தேவருமாய் நிற்கும். இந்த 8 திசைகளுக்கும் 8 காவல் தெய்வங்களை அவனே உண்டாக்கினான். அவனுடைய அம்சங்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள். அதான் தானே திசையோடு தேவருமாய் நிற்கும். பூமியை படைத்து விட்டான். அடுத்து என்ன செய்தான்? தானே உடல் உயிர் தத்துவமாய் நிற்கும். பூமியை படைச்ச பிறகு எதை படைக்கணும்? உடலங்களை படைக்க வேண்டும். உடலை ஏன் படைக்க வேண்டும்? பரமாத்மாவிலிருந்து பிரிந்த ஜீவாத்மாக்கள் தன்னுடைய வினைப்பயனை கழிப்பதற்கு ஒரு உடலம் தேவைப்படுகிறது. அதற்காக உடலை படைத்தான். அந்த உடலில் உயிர் இருக்குமாறு செய்தான். ஆன்மா என்ற உயிர். அவைகளை எப்படியெல்லாம் படிப்படியாக படைக்கிறான்? தானே உடல் உயிர் தத்துவமாய் நிற்கும். அந்த உடலையும் உயிரையும் படைத்து வினைப்பயனை கழிப்பதற்கு அவைகள் இயங்குவதற்கு 36 தத்துவங்களாக அந்த உடலினுள்ளேயே அவன் இருக்கிறான். 36 தத்துவங்களாக உடலினுள்ளேயே அவன் இருக்கிறான். தானே உடல் உயிர் தத்துவமாய் நிற்கும். 36 தத்துவங்கள் பல முறை சொல்லதுதான். சிவ தத்துவங்கள் 5. சிவன், சக்தி, சதாசிவன், மகேஸ்வரன். சுத்த வித்தையில பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். அதான் சிவ தத்துவங்கள். நாதம், பிந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. அந்த சுத்த வித்தையில தான் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் வர்றாங்க. இதான் படைப்பினுடைய முதல் படி. சிவன் என்றால் நாதம், ஒளி, சவுண்ட். பிந்து என்றால் ஒளி, லைட்ஸ். அது ரெண்டும் சேர்ந்துதான் உயிர்களை தோற்றுவித்தான். பிறகு சிவசக்தி, நிலையாற்றல். சிவன் இயக்க ஆற்றல், சக்தி ரெண்டையும் சேர்த்து உயிர்களை இயங்க வைத்தான் சதாசிவன். மகேஸ்வரன் அந்த உயிர்களை ஞானத்தை தேட வைத்தான். பிறகு அந்த உயிர்களுடைய வினைக்கு தகுந்தபடி அவர்களை காப்பதற்கும் படைப்பதற்கும் அழிப்பதற்கும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரனை படைத்தான். ஆதிசிவனிலிருந்து தோன்றியவை இந்த சிவ தத்துவங்கள் 5. பிறகு வித்யா தத்துவங்கள் படைத்தான். வித்யா தத்துவங்கள் 7. காலம், நியதி, புருடன், கலை, வித்தை, அராகம், மாயை. அந்த தோன்றப்பட்ட உயிரில் டைம் மிஷினை இனிஷியேட் பண்ணி வைத்தான். அதான் காலம். அவைகள் வாழ்வதற்குரிய நீதிகளையும் அதற்குள்ளே பூத்தி வைத்தான். அவைகளுக்கு சக்தியை கொடுத்தான். காலம், நியதி, புருடன், கலை, வித்தை. அவைகள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் அந்த உயிரினுள் படிப்படியாக வைத்தான். அராகம் ஆசையை வைத்தான். மாயை பற்றுக்களை வைத்தான். அந்த உயிரை முதல்ல லைட்டையும் சவுண்டையும் சேர்த்து உயிரை படைத்து கருவில் வைத்து கருவில இவ்வளவு இனிஷியேட் பண்ணி விடுறான். அதான் வித்யா தத்துவங்கள் 7, 7, 5, 12. அடுத்து ஆன்ம தத்துவங்கள் 24. சைவ சித்தாந்தத்தை மீறியது எதுவுமே கிடையாது. ஆன்ம தத்துவங்கள் 24. பூதங்கள் 5. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஞானேந்திரியங்கள் 5. கண்ணால் பார்க்க முடியாத உணர்ச்சிகளை உடையதுதான் ஞானேந்திரியங்கள். பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், தொடு உணர்ச்சி ஞானேந்திரியங்கள். கண்மேந்திரியங்கள் வேலைகளை செய்யக்கூடியது. கை எடுக்கும், கொடுக்கும். கால் நடக்கும், ஓடும். வாய் கடிக்கும், தின்னும். எருவாய் கழிவுகளை வெளியேற்றும். கருவாய் உயிர் சக்தியை வெளியேற்றும். ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, பூதங்கள் 5, 3, 5, 15 ஆகி போச்சு.
கருவிகள் 5: மெய்வாய் கண் மூக்கு செவி. அந்த கரணங்கள் 4: மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இவைகள் எல்லாம் இந்த தோற்றுவித்த உயிர்ல படிப்படியாக 3ஆம் நிலையில புகுத்துறான். கருவில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு மனத்தை கொடுக்கிறான். மனம் என்றால் பலவிதமான நிலைகளையும் செல்லக்கூடியது. புத்தி நல்லது கெட்டதை பகுத்தாராயக்கூடியது. சித்தம் ஒரு முடிவுக்கு வரக்கூடியது. அகங்காரம் அதை நானே செய்து முடிப்பேன் என்ற எண்ணத்தை தோற்றுவித்தது. ஆக இந்த 36 தத்துவங்களின் மூலமாக உயிரினங்களை எல்லாம் படைத்து அவைகளை இயங்க வைக்கிறான். திசையை படைத்தான், திசைக்குரிய அதிபதிகளை படைத்தான், உடலை படைத்தான், உடலில் இயங்குவதற்கு உயிரை ஆன்மாவை புகுத்தினான், உடலும் உயிரும் வினைப்பயனை கழுவதற்கு 36 தத்துவங்களை புகுத்தினான். தானே கடல் மலை ஆதியுமாய் நிற்கும். இந்த பூமியில 7 கடல்களை அவன்தான் படைத்திருக்கிறான். ஆர்க்டிக் பெருங்கடல், வட பசிபிக் தென் பசிபிக் பெருங்கடல், அண்டார்டிக் பெருங்கடல், வட அட்லாண்டிக் தென் அட்லாண்டிக் பெருங்கடல், இப்படி 7 கடல்களை படைத்திருக்கிறான். 7 மலைகளை படைத்திருக்கிறான். உலகத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவனுடைய படைப்பினுடைய ரகசியங்கள். கடலை படைத்தான், மலை படைத்தான், திசையை படைத்தான், திசைக்கு அதிபதிகளை படைத்தான், உடலை படைத்தான், உயிரை படைத்தான், உயிர் இயங்குவதற்குரிய தத்துவங்களை படைத்தான். அதனால்தான் தானே உலகினில் தலைவனுமாமே. நம்மால் செய்ய முடியாத, நம் விஞ்ஞானத்தால் எவ்வாறு நிகழ்ந்தது என்று கண்டறிய முடியாத ஒரு இதை ஒருவன் செய்திருக்கிறான் என்றால் அவன்தான் தலைவன். 23.5 டிகிரி ஏன் சாய்ந்திருக்கணும்? என்றைக்குமே அதே அளவிலேயே இருக்கணும். விஞ்ஞானத்தால் விளக்க முடியவில்லை. ஏன் ஒரே நீள்வட்ட பாதையில ஒரே ஆர்பிட்ல சுத்தணும் பூமி? விளக்க முடியவில்லை. ஏன் தன்னைத்தானே ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சுத்தணும்? விளக்க முடியவில்லை. அதனால்தான் அவன் தலைவன். படைப்பினுடைய ரகசியம் இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாட்டை மட்டுமே நம்ம உணர்ந்து கொள்வதற்கு மிகுந்த நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தானே திசையோடு தேவருமாய் நிற்கும், தானே உடல் உயிர் தத்துவமாய் நிற்கும், தானே கடல்மலை ஆதியுமாய் நிற்கும், தானே உலகினில் தலைவனுமாமே. இந்த உலகத்தை படைத்த பிறகு பிரபஞ்சத்தை அவன் தான் படைக்கிறான். நாம் இருக்கக்கூடிய இடத்தையும் தாண்டி உள்ளதுதான் இந்த பிரபஞ்சம்ங்கிறது. ஒருவனே உலகேலும் படைத்தான், ஒருவனே உலகேலும் அழித்தான். டெஸ்ட்ராய் கிடையாது, காப்பாத்துறது. ஒருவனே உலகேலும் அழித்தான், ஒருவனே உலகேலும் துடைத்தான். இதான் அழித்தல், டெஸ்ட்ராய் பண்றது. ஒருவனே உலகேலும் படைத்தான், ஒருவனே உலகேலும் அழித்தான், ஒருவனே உலகேலும் துடைத்தான், ஒருவனே உலகோடு உயிர்தானே. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களாகவும் அவன்தான் இருக்கிறான். உடலில் உள்ள உலகத்தில் உள்ள உயிரினங்களின் உடலில் ஆன்மாவாகவும் உயிராகவும் அவனே இருக்கிறான். அவனே 7 உலகங்களையும் படைத்தான். எதற்காக படைத்தான்? இந்த உடம்பில் வினையாற்றிய பின் மிச்சம் இருக்கிற வினையை கழிப்பதற்காக நாம் பிறவியை பெற வேண்டும். அந்த பிறவியை பெறுவதற்கு உரிய அந்த இன்டர்மிட்டன்ட் பீரியட்ல நாம் தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் 7 லோகங்களையும் படைத்தான். இந்த ஸ்தூல உடம்பில் இருந்து சூக்ம உடம்பு பிரிந்த பின்னர் நம்முடைய வினைப்பயனுக்கு ஏற்ப ஒரு இடத்துல போய் தங்கும். வினைப்பயனுக்கு ஏற்ப ஒரு இடத்துல போய் தங்கும். அதுக்கு தான் இவ்வளவு படைத்தான். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோதல லோகம், சத்தியலோகம். பூலோகம் மனிதர்கள் வசிக்கக்கூடியது, சத்தியலோகம் பிரம்மா வசிக்கக்கூடியது. இந்த 7 லோகங்கள் நம்முடைய வினைப்பயனுக்கு ஏற்றவாறு ஒரு இடத்துல நாம் மறுபிறகு எடுக்கும் வரை தங்க வைக்கப்படுவோம். புவர்லோகம் புண்ணிய ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய இடம், சுவர்லோகம்னா சொர்க்கலோகம், மகர்லோகம் முனிவர்கள் வசிக்கக்கூடிய யோகம், ஜனலோகம்னா முனிவர்களுடைய சந்ததியர் வசிக்கக்கூடிய இடம், தபோதல யோகம் தவசிகள் வசிக்கக்கூடிய இடம், சத்தியலோகம் பிரம்மா வசிக்கக்கூடிய லோகம், தபோலோகம், சத்தியலோகம். இப்படி 7 உலகங்களை படைத்திருக்கிறான். அதான் தானே உலகேலும் படைத்தான். சரி, புண்ணியங்களுக்கு தக்கவாறு இந்த இடத்துல தங்க வைக்கப்படுவீங்க. பாவம் செய்பவர்கள் பூமிக்கு கீழே 7 லோகங்கள் இருக்கின்றன. அதல லோகம், சுதல லோகம், விதல லோகம்,
மகாதள லோகம், தலாதள யோகம், ரசாதள லோகம், பாதாள லோகம். கடைசி அடியில் உள்ளதுதான் பாதாள யோகம். அவனே உலகேழும் படைத்தான் என்று அதைத்தான் சொல்கிறார். அவனே உலகேழும் அழித்தான். உலக உயிரினங்கள் வாழ்வதற்குரிய அனைத்தையும் அவனே ஏற்படுத்தி கொடுத்தான். பஞ்சபூதங்களை அவன்தான் ஏற்படுத்தி கொடுத்தான். மனித உயிர்கள் வாழ்வதற்குரிய அனைத்தையும் அவனை ஏற்படுத்தி கொடுத்தான். மனித உயிர்களை எல்லாம் காப்பாற்றினான். தானே உலகேழும் துடைத்தான். அவையவைகள் தன்னுடைய வினைப்பயனை கழித்த பின் அவனே அவைகளினுடைய உயிர்களை எடுத்துக்கொண்டான். அவனே உலகோடு உயிர்த்தானே. படைப்பினுடைய ரகசியம் சொல்லக்கூடிய பாடல்கள் படிக்க படிக்க மிகுந்த அற்புதமாக இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு மனிதன் செய்கிறான் என்றால் அவன்தான் தலைவன், அவன்தான் ஆதிசிவன். தான் ஒரு காலம் தனிச்சுடராய் நிற்கும், தான் ஒரு காலம் சண்ட மாருதமாய் நிற்கும், தான் ஒரு காலம் தன் மலையாய் நிற்கும், தான் ஒரு காலம் தன் மாயனுமாமே. பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை சொல்லக்கூடிய இந்த 3 பாடல்கள் இன்று எடுத்திருக்கிறேன். ஏன்னா 3ஐயும் ஒரே சமயத்தில் சொன்னாதான் நன்றாக இருக்கும் என்பதால் இப்படி எடுத்திருக்கிறேன். தான் ஒரு காலம் தனிச்சொடராய் நிற்கும், அவன் தான் சூரியனாகவும் இருக்கிறான், வெப்பத்தை கொடுக்கிறான். கோடை காலத்துல வெப்பமா போட்டு அக்னி நட்சத்திரத்துல நம்மளை பொறித்து தள்ளுகிறான். தானொரு காலம் தனிச்சுடராய் நிற்கும், தானொரு காலம் சண்ட மாருதமாய் நிற்கும். அவனே புயலை தோற்றுவிக்கிறான். ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவனே புயலை தோற்றுவிக்கிறான். தானொரு காலம் தன் மலையாய் நிற்கும், பெருமலையை பொழிய வைத்து அனைத்தையுமே அவனே தாங்கிக் கொள்ளு முழுங்கிக் கொள்கிறான். தானொரு காலம் தன் மாயனுமாமே. இவ்வாறெல்லாம் நிகழ்வதற்கு முன்னால அவனே அனைவரையும் காப்பாற்றுகின்றான். இதான் பிரபஞ்ச ரகசியம் சொல்லக்கூடிய 3 பாடல்கள். இந்த உலகத்தில் அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. அவன் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாம். இந்த 3 பாடல்கள் இன்று உங்களுக்கு சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். படைப்பினுடைய ரகசியம் சொல்லக்கூடிய இந்த பாடல்கள், சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள் சொல்லக்கூடிய இந்த 3 பாடல்கள், சைவ சித்தாந்தை விரும்பக்கூடிய அன்பர்கள் இதை தவறாமல் கேட்டு உணர்ந்து மகிழ்ந்து சைவ சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய மற்றவர்களுக்கெல்லாம் இதை பகிர்ந்தளித்தால் தான் அனைவரும் அறிய முடியும். திருமூல தெய்வத்தின் வாக்குகள் அனைவரையும் சென்றடைவதற்கு உதவி செய்யுங்கள் என்று வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வான்மியில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.